இவங்களுக்கு வந்தால் அது ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி. இவங்க வந்து பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா இதனால பெண்களோட வாழ்வாதாரம் முன்னேறும், பெண்கள் வந்து 1000 ரூபாயை வச்சு தான் குடும்பத்தையே நடத்துகிறாங்க, 1000 ரூபாயை வச்சு தான் அந்த பெண்கள் வாழ்வாதாரமே உயர்ந்துச்சுன்னு பில்டப் கொடுக்குறாங்க. 1000 ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு மூக்குத்தி வாங்க முடியுமா அப்படின்னு தமிழன் பிரசன்னா இருந்த மேடையில் ஒரு பாட்டியம்மாவே எந்திரிச்சு கேட்டாங்க. இப்போ இன்னைக்கு 1000 ரூபா பத்தாதுன்றது பெண்கள் எல்லாரும் சொன்னதுனால 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே அக்கா வந்து உடனே கனிமொழி அக்கா, இங்கே 2000 ரூபா கொடுக்குறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, குலவிளக்குன்னு பேர் வச்சிட்டாங்களாம். இவங்களுக்கு தான் எவனுக்கு விளக்கு ஏற்றினா பிடிக்காதே, இவங்க எல்லாத்தையும் அணைச்சி போட்டு இருட்டாக்குனா தான் இவங்களுக்கு பிடிக்கும். மெழுகுவர்த்தின்னு வச்சுருந்தா இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா குலவிளக்குன்னு வைக்காம குல மெழுகுவர்த்தி அப்படின்னு வச்சுருந்தா இவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க மிஷினரி கூட்டம் தானே. இவன் உடனே அக்கா குலவிளக்குன்னு சொல்லி நாங்கள் உரிமை திட்டம்னு சொல்லி மகளிருக்கு உரிமை கொடுத்தோம். எப்படிப்பட்ட உரிமை? 1000 ரூபா வந்துருச்சா, பவுடர் போட்டிருக்கியா, மேக்கப் போட்டிருக்கியா, உனக்கு 1000 ரூபா, உங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா, 2 பேரும் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி எவங்கிட்டையாவது பேசுங்க. எப்பேற்பட்ட உரிமை பெண்களுக்கு இதெல்லாம், எப்பேற்பட்ட அங்கீகாரம் நீங்கள் கொடுத்தீங்க. இதில் இவங்க குலவிளக்குன்னா என்ன, குலவிளக்குன்னா என்ன, இந்த குடும்பத்துக்கே நீதாமா லீடருங்கிறதான் குலவிளக்கு. அப்போ குலவிளக்குன்னு பேர் வச்சா இவங்க உடனே அதனால அவங்க பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சிடுற மாதிரி ஆகுதான். குலவிளக்குகள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு யார் சொன்னால்? வேலைக்கு போகிறவங்களும் குலவிளக்குகள் தான், ஆண்டர்பிரனரும் குலவிளக்குகள் தான், சிஎம் ஆகிறவங்க பிஎம் ஆகிறவங்களும் குலவிளக்கு தான். இன்றைக்கி திரௌபதி முர்மு அம்மா பிரசிடெண்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்களும் குலவிளக்கு தான். அப்போ குலவிளக்குலாம் வெளியில் வராதுன்றது ஏன்? கனிமொழி எப்பேற்பட்ட ஒரு பிற்போக்கு எண்ணத்தோடு இருக்காங்க அப்படின்றத வந்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு பெண்களை வந்து ஒரு சுமங்கலியாக ஒரு மங்களகரமான வார்த்தையில் சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வாயை திறந்தாலே அமங்கலமாக இருக்கணும். சாவு, இளவு, பொணம் உழுவுறது, விளக்கு அணைக்கிறது, என் வீட்லையாவது இளவு விடுவது, எங்கே போனாலும் பற்றிக்கிட்டு எரியறது, 2 பேரும் சண்டை போட்டுட்டு வெட்டிக்கிட்டு சாவுறது, இதெல்லாம் நடந்தால் தான் இவங்களுக்கு பிடிக்கும். ஒரு இடத்துல நல்லா மங்களகரமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நல்லா சிறப்பாக எல்லாம் நல்லா நடக்குது, எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க, பெண்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு பொறுக்காது. அங்கே எல்லாரும் ஏதாவது கொந்தளிச்சுக்கிட்டு கொதிப்படைஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் இவங்க காலம் ஓடும். ஏன்னா தெளிவான மனநிலையில் இருக்க யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் இவங்க கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயங்களுக்குலாம் அதனால தான் ஒரு மதவாத பிரச்சனை, 2 மதத்துக்குள்ளே பிரச்சனை வரணும், 2 ஜாதிக்குள்ளே பிரச்சனை வரும், பெண்களை வந்து இது பண்ணணும், இப்படி ஏதாவது பண்ணி கிளப்பி விட்டுட்டு பிரச்சனையை கிளறி விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்றது. 2026 எலெக்ஷனில் நாங்கள் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம், இவங்க ரொம்ப அசால்ட்டாக தமிழக மக்களை எடை போட்டுட்ருக்காங்க. தமிழக மக்கள் கடுமையான விரக்தியில் இருக்காங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க. எங்கே மைக் எடுத்துகிட்டு போனாலும் ஆட்டோக்காரங்கள்லேருந்து டாக்ஸியிலேருந்து யார்கிட்ட பேசினாலும் அந்த அதிருப்தி தெரியுது. நீங்கள் களத்துக்கு போகும்பொழுது திமுகவுக்கு இந்த நிதர்சனம் முகத்தில் அடித்த போல தெரியும். ஏன்னா திமுக எம்பிக்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து உச்சபட்ச ஒரு உதாசீனத்தோட பொதுமக்கள் அணுகிறது, கேவலமாக பேசுறது. சேகர் பாபு அவர்கள்லாம் கோயிலுக்குள்ளே போனோம்னா, ஏண்டா சாமி இந்த சாமியை கும்பிட வந்தோம், வேண்டாம் சாமி வீட்டில் இருந்தே சாமியை கும்பிட்டுக்கும், இவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் கோவிலுக்கே போக வேணாண்டா அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சலை கொடுக்குறீங்க கோயிலுக்கு போனவங்களுக்கு. அப்போது இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் மக்களுக்கு குடைச்சலை கொடுத்துட்டே இருப்பீங்க. நான் ஓட்டு கேட்குற நேரத்தில் வந்து நான் உனக்கு அப்படியே மணலை கயிறாக திரிப்பேன், உங்கள் எல்லாருக்கும் நிலாவுக்கு போகிறதுக்கு ட்ரிப்புக்கு பணம் கொடுப்போம், நாங்கள் நிலாவுக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம், அடுத்து ட்ரம்ப்பு கூட மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுவோம், இப்படிலாம் நீங்கள் கலராக ரீல் விட்டு என்ன தான் வாக்குறுதி கொடுத்தாலும், ஓட்டுக்கு 10,000 ரூபா பணம் கொடுத்தாலும் தமிழக மக்கள் இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்க போகிறதே கிடையாது. இந்த முறை பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு க்ளீன் ஸ்வீப் வந்து என்டிஏ கூட்டணி வந்து திமுகவை பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது.